ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் ஒன்றை மாதிரி தோழி எதிர்க்கு கூட இருக்கக்கூடாதுன்னு சந்திரன் அந்த இடத்த விட்டு போகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த இடத்துக்கு வந்த ஹெல்னா என்ன ஆச்சு, சந்திரன் ஏன் இங்கேருந்து போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட துர்தராவும் தெரியல, ராஜமாதா ஏதோ கூப்பிட்டுருப்பாங்க, பாட்டி ஏதோ அழைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு படிக்கிறதுக்கு போகிறாங்க. ஹெல்னாவும் பக்கத்தில் வந்து படுக்க போகிறத பார்த்தா துர்தரா என்னைய ராஜமாதா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த காட்சியில் உங்கள் மேலே பொதுமக்கள் கூட சந்தேகம் வரக்கூடாது, நீ இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே சந்திரனுக்கும் நந்தினிக்கும் பாதுகாப்பு வழங்குறதுக்கு தான் அப்படின்னு சாணக்கிய காவலர்கிட்ட சொல்றாரு. அந்த இடத்துக்கு சந்திரன், மூரா, துர்துரா, ஹெலனா, நந்தினி எல்லாருமே வராங்க. அந்த நேரத்தில் சந்திரன், நீங்க வேண்டுதலுக்காக சொன்ன மலை எங்க இருக்குதுன்னு கேட்ட உடனே இந்த மலை தான், இந்த சின்ன மலை தான் சொன்னேன் அப்படின்னு அந்த பாடி சொல்றாங்க. இது உங்களுக்கு சின்ன மலையா அப்படின்னு சந்திரன் பாக்குறாரு. சந்திரன் மட்டும் இல்லாம எல்லாருமே பாக்குறாங்க. அந்த நேரத்தில் துர்துரா சந்திரன்ட்ட வந்து மகத சக்கரவர்த்திக்கு இந்த மலையில ஏற முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திட்டத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. துர்தரா அவங்க இடத்துல போய் நின்றுட்டு பாட்டியோட ஆசையை நிறைவேற்ற முடியாதா சந்திரா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட பாட்டியும், உன்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்ற மாட்டியா, உன்னோட தந்தை கூட மூராவை சுமந்து போனாரு, இது நம்மளோட குல வழக்கம் சந்திரா அப்படின்னு சொன்னோடனே, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன் அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு நந்தினியை கூப்பிட்டு அந்த மலை மேலே ஏறாரு. நந்தினியும் சந்திரனும் ஏறத பார்த்த உடனே ஹெலனா வழக்கம் போல் கோபமா பாக்குறாங்க. ஆனா மற்றவங்க எல்லாருமே சந்தோஷமா பாக்குறாங்க. சந்திரனும் நந்தினியும் பாதி மலையில ஏறிட்டு இருக்கும் போது துர்தரா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இதை பார்த்த ஹெலனா கோவப்படுறாங்க. உடனே துர்தரா வழக்கம் போல பயந்து போய் பூச்சி அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. சந்திரன் ஏறிட்டு போற போதே தடுமாறுறாரு மலையில. இல்ல நந்தினியும், என்ன வீரம் நீ அப்படின்னு கேட்ட உடனே, என் வீரத்தை பத்தி நீ பேசாத, பேசினேன்னா இந்த மலையில இருந்து உன்னை தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, உன்னால எதுவும் செய்ய முடியாது, உன்னோட குடும்பத்தார் கீழே இருந்து உன்னைய பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. உடனே சந்திரன் அங்க நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. பாக்குற நேரத்துல நீ என்னைய கீழே இறக்கி விடவும் முடியாது, தள்ளி விடவும் முடியாது அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும், தயவுசெய்து எனக்காக அவங்களை பார்த்து சரி அப்படிங்கிறாரு. முகத்தோட வா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் கூப்பிட்டு போறாரு. அப்படியே நந்தினியும் சந்திரனும் பேசிக்கிட்டே முக்காவாசி மலையும் தாண்டிட்டு போயிட்டாங்க. நான் கோவத்தோட பாக்குறாங்க. அந்த நேரத்துல துர்தரா, நந்தினி சந்திரன் மேல இவளுக்கு ஏன் இவ்வளவு பொறாம வருது, கோவம் வருது, கோவம் முழுமையா ஏன் மேல இறங்கிட்டா என்ன பண்றது, என்னோட இறுதியத்தை காப்பாத்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு துர்தரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்த காட்சியில மலையில இருக்கிற கோயிலுக்கு போறாங்க. அங்க சந்திரனை பார்த்த பூசாரி உடனே, வாங்க நீங்க இங்க வருவீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இப்ப நீங்க வந்து தீபாவளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன்ட்ட, இங்க அம்மனுக்கு குங்குமம் வச்சு வஸ்திரம் சாத்தணும், அது வரைக்கும் நீங்க அரசரோட வலது கையை பிடிச்சிட்டு இருக்கணும்னு நந்தினிட்ட சொன்னோடனே நந்தினி கோபமாகறாங்க. சந்திரன் இதை செஞ்சு முடிச்ச உடனே, இந்த குங்குமத்தை மகாராணி நெத்தியில வச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனும் யோசிக்கிறாரு. நந்தினியும், நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல, இது மகாராஜாவோட கையில தான் உங்களோட நெத்தியில வைக்கணும், அப்பதான் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு சந்திரனும் நந்தினியும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் அதை வாங்கி நந்தினி நெத்தியில வைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அடுத்த காட்சியில உங்க பாட்டி, இன்னைக்கு உங்களை ரெண்டு பேர்த்தையும் கண்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என்னோட வேண்டுதல நீங்க நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாம் கோவப்படுறாங்க. கடைசியா நான் சொல்றத நீ செய் அப்படின்னு சொன்னோடனே உன்னை சந்திரனும் நந்தினியும் பயப்படுறாங்க. சந்திரன், இப்ப என்ன வேண்டுதல் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவங்க பாட்டியும், பயப்படாத சந்திரா, பயப்படுற அளவுக்கு நான் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் சேர்க்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு புதிய மருமகள் வர்றப்ப அவன் நம்மளோட சமையல் அறைக்கு போய் எல்லாத்துக்குமே இனிப்பு பலகாரம் செய்யணும், அப்பதான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே இனிமையா அமையும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு நந்தினி, என்னோட வேண்டுதல் எல்லாத்துக்குமே நீ பாயசம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினியும், நிச்சயமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்த ஹெல்லாம், இந்த குடும்பத்துல நந்தினி மட்டும் நான் மருமகளா, நான் மருமகள் இல்லையா, சந்திராவுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாதா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.